பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 32வது சங்கீதம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான் என்று நாம் பார்க்கிறோம். பக்தி உள்ள எவனும் விண்ணப்பம் செய்கிறவனாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். கொர்நேலியு தேவனுடைய மிகவும் பயபக்தியுள்ள ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் ஜெபம் என்பது மையமாக இருந்தது. யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவ பக்தியுள்ள ஒரு மனிதர். அதை எந்த இழந்த சூழ்நிலையிலும் கூட தரையில் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு சோதரிக்கிற ஒரு மனுஷராக அவர் காணப்பட்டார். யோனாவினுடைய வாழ்க்கையில் யோனா மிகவும் பக்தியுள்ள மனிதர். அதனால மாளிகையிடத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் மிகவும் பக்தி உள்ளவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதனால சமுத்திரத்தின் கொந்தளிப்பிலும் ஆழத்திலும் மீனின் வயிற்றிலும் யோனாவால் ஜெபிக்க முடிந்தது. இன்னைக்கு நீங்கள் நானும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கு வல்லமை தேவையில்லை. எல்லா சூழ்நிலையும் ஜெபிப்பதற்கு தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுதான் அவசியமா இருக்கிறது. ஜெபம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நீங்க தேவனை எவ்வளவு தூரம் சார்ந்து இருக்கிறீங்க என்கிறத அந்த ஜெபம் அடையாளப்படுத்துகிறதாக வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனுஷகுமாரன் சீக்கிரம் வரப்போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தப்பி பிழைத்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு இப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப நீங்க எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வர்களாக இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில பக்தியும் ஜெபமும் காணப்படுவதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.